இந்த ஊர் மண்ணே தெரியாம உன் மகனை வக்கீலுக்கு படிக்க வச்சு போட்ட. உன் மகன் இன்னைக்கு பட்டணத்துல இருந்து வரான்னு சொல்லி வானத்தையே பார்த்துட்டு உக்காந்து இருக்காது அத்தகாரி. தூசு தும்பிட்டு இல்லாம தொடச்சாதானே லட்சுமி வருவா. மருமகளே, நீயே லட்சுமி தாண்டி. தோணு பேசாம வேகமா வேலைய பாரு. கை வேலை செஞ்சுக்கிட்டு தானே வாய் பேசிக்கிட்டு இருக்கு. பட்டணத்துல இருந்து வரவங்க பாக்குற மாதிரி வீடு இல்லையே, வாசல் இல்லையே, எல்லாம் பழசா இருக்கு. என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் நான் மண்டிய போட்டு கடிஞ்சிட்டு இருக்கேன். நீ என்ன தொணத்தோணான்னு பேசுறேன்னு சொல்ற. செத்த நேரம் வேடிக்கை பாரு அத்தகாரி. உன் மருமக எல்லா இடத்தையும் எடுப்ப மாத்தி காட்டுறேன். ஏன் அத்தகாரி, உன் மகன் என்ன விட அவசரமா? ஏன் மருமகளை அப்படி கேக்குற? இல்ல, தெரிஞ்சுக்கிட்டா அது அவசரத்துக்கு நான் வளர்ந்துக்கலாம், இல்லாட்டி குறுகிக்கலாம் பாரு. அதான். நீ வேலைய பாரு. எவ்வளவு பாய்கறி சரசு சமைஞ்சதுக்கு வர சொன்ன அப்படி வெள்ளை அடிச்சிட்டு இருக்க? ஓய், யாருடையவ? எம் மருமகளை பார்த்து பாய்க்காரிங்கிறவ? அவ சமைஞ்சதுக்கெல்லாம் வரமாட்டா, நீ போ. அப்படி போட அத்தகாரி. நீ அடி மருமகளை. பட்டணத்துக்காரர் மாய்க்கிற மாதிரி வீட்டை பளிச்சுன்னு ஆக்கியாச்சு. இனிமே இந்த பொண்ணு தாய் பளிச்சுன்னு ஆயிட வேண்டியதுதான். அத்தகாரி, வீடெல்லாம் எப்படி பளிச்சுன்னு இல்ல? உன் மகன் வரத்துக்குள்ள 10 நிமிஷத்துல வந்துடுறேன். என்ன வண்டி இன்னும் கான்வெகேஷன் வாங்கல, அதுக்குள்ள வக்கீல் கொட்ட மாட்டேன். இந்த ட்ரெஸ்ல பார்த்தாதான் எங்க அம்மா சந்தோஷப்படுவாங்க. ஓ, முன்னாடியே தச்சு வச்சிட்டியா? கண்ணு பொத்துனா ஆள தெரியாதா? எத்தனை வருஷமா உன் கூட பழகுற மருமகளே. இத்தனை வருஷமா பார்த்த பொண்ணு தாய் வேற அத்தகாரி. இப்ப பார்க்க போற பொண்ணு தாயே வேற. என்னடி இது? கூத்தாட போற மாதிரி இப்படி அலங்காரம் பண்ணிட்டு வந்து நிக்கிற? பின்ன வீடு வாசல்ல பளிச்சுன்னு இருந்தா போதுமா? நான் பளிச்சுன்னு இருக்க வேணாம்? அப்பதானே பாக்குறவங்க கண்ணுக்கு எடுப்பா இருக்க முடியும். அதான் அங்க எங்க கைய வச்சு அலங்காரத்தை முடிச்சிட்டு அவசர அவசரமா ஓடி வந்தேன். எங்க உன் பையன் இன்னும் வரல? இவர்தான் உன் மகனா? அம்மா. ஆண்டி. அம்மா, நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் வக்கீல் ஆயிட்டமா? என் மகன் வக்கீல் ஆயிட்டான். என் மகன் வக்கீல். என் மகன் வக்கீல். ஆண்டி, உன்னை பெத்தவ நான் கேட்கிறேன். யாருடைய கேஸா இருந்தாலும் எந்த கேஸா இருந்தாலும் அதை நீ எடுத்து நடத்தணும். அதுக்கு சம்பளமா 36 ரூபா 50 பைசாக்கு மேல வாங்கவே கூடாது. என்னம்மா பேட்டா கடை சப்பல் மாதிரி வேலை சொல்ற? காரணம் இருக்கு. சரிம்மா, நீ சொன்ன மாதிரியே செய்யற. யாரு பெண்ண தம்பி? அம்மா, இவர் வந்து பிளீஸ் பாண்டியா, என் பரம்பரை பத்தி நானே சொல்றேன். மானாமதுரை மாடசாமி மகன் சுடலமுத்துங்க. 10 எரும மாடுதான் சொத்து பத்துங்க. வித்து விட்டு வக்கீல் படிப்பு போனாங்க. 10 எருமையும் போச்சு, வக்கீல் படிப்பு போச்சு. அதனால நம்ம பாண்டியனுக்கு வர கேசுகள நல்ல நல்ல ஐடியா கொடுக்கலாம்னு வந்தேன். சரி, அட்வைஸ். 10 எருமையோட 11ஆவது எருமையா பிறந்திருந்தா உங்க அப்பா தாலாவது பால் வித்து பணக்காரரா இருப்பாங்க. உனக்கெல்லாம் எதுக்கு வக்கீல் படிப்பு? எது அத்தகாரி, இந்த ஊர்லயே வக்கீல்னு சொல்ல உன் மகன் மட்டும் தான் இருக்கணும். உன் மகனும் வக்கீல், இவனும் வக்கீலா? பாரு. யார் அந்த ஓட பூசி? எள்ளு மூட்டைக்கு வெள்ளை சட்டை போட்ட மாதிரி இருந்துகிட்டு நீ என்ன ஓட்ட பூசிங்கிறியா? நீ மானாமதுரை சுடல முத்துனா நான் இடிக்கிற பொண்ணு தாய். இது எங்க அத்தகாரி. ஏய், தள்ளி நில்லு. யாருடி உனக்கு அத்தை? நான் உங்க அப்பன் கூட பிறந்தவளா இல்ல உன் மாமனுக்கு பொண்டாட்டியா? வந்தவங்க கிட்ட வாய் கொடுக்காம சந்தைக்கு நேரமாச்சு, நீ போ. யாருமா அது? சொந்தக்கார பொண்ணா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல தம்பி, ஏதோ பாய் விக்கிற பொண்ணு. அப்பப்ப இங்க வந்துட்டு போகும். நீ வாப்பா, வா. உன்னை வந்து குளிச்சுக்கிறேன். அடி பார்வதி கிழவி, மகன் அந்த சந்தோஷத்துல தலகால் புரியாம நீ என்னையவே மறந்துட்டியா? நீ இங்கதான் இருக்கியா இல்ல ஆகாசத்துல பறக்குறியா? தாய் பாய் தாய் தாய் வாங்கலையோ தாய். சமுக்காலம் சமுக்காலம் பவானி சமுக்காலம் சமுக்காலம் பவானி சமுக்காலம். யார் இவன்?
பாய்க்கு போட்டியா ஜமுக்காலம் விக்க வந்திருக்கிறவன் சமுக்காலம் சமுக்காலம் பவானி சமுக்காலம் பாய் பாய் பத்தமட பாய் சமுக்காலம் சமுக்காலம் சென்னிமலை சமுக்காலம் பவானி சமுக்காலம் வண்ண வண்ண சமுக்காலம் டக்கர் சமுக்காலம் மந்தி சமுக்காலம் சமுக்காலமோ சமுக்காலம் ஐயா அம்மா ஐயோ என் வியாபாரத்துக்கு எடுத்துட்டானே எல்லாரும் அங்க போறாங்களே சமுக்காலம் சமுக்காலம் யோ, ஆ. ஊருக்கு புதுசா ஏமா பழசுதான் வயசு 30 எங்கடி ஏன் பாய்க்கு வேலைய பேசிட்டு ஜமுக்காலம் வாங்க போறீங்க போங்கடி. என்னையா எகத்தாளமா எந்த ஊரு என்ன பேரு சந்தையில சுங்க வரி வசூல் பண்றாங்க பத்தியா அவங்க கேட்டு போற சொல்லுவாங்க ஆ? என் பாய்க்கு போட்டியா ஜமுக்காலம் வித்துக்கிட்டு ஏத்துக்கு போட்டியா பதில் பேசுறியா இந்த இடிக்கார பொண்ணு தாயை பத்தி இந்த சந்தையில கேட்டு பாரியா இந்த திருநெல்வேலி முனியப்பனை பத்தி ஜெயில கேட்டு பாரு ஜெயிலா ஆமா ஏன்னு கேட்டா எலும்பு இருக்காது பதில் பேசுனா பல்லு இருக்காது போட்டி ஆளே இருக்க மாட்டேன் ஜாக்கிரதை சமுக்காலம் சமுக்காலம் பாய் பாய் சமுக்காலம் சமுக்காலம் பாய் சமுக்காலம் என் பாயில படுத்தா 10 மாசத்துக்கு புள்ள இந்த பொண்ணு பவானி சமுக்காலத்தை பார்த்தாலே 9 மாசத்துல பிள்ளப்பா சமுக்காலம் சமுக்காலம் என் பாயில படுத்தா கலர் கலரா கனவு வரும் இந்த சமுக்காலத்துல படுத்தீங்கன்னா விதவிதமா காதல் வரும் யா காதல் ஐயோ காதல் கீதல்னு சொல்றானே காதல்னு சொன்னா எல்லாரும் கவுந்துருவாங்களே என்ன செய்யறது என்ன பொண்ணு தாயி என்னத்தை பத்தி கொண்டு வந்திருக்க? இதுவா அவங்க பட்டணத்துல இருந்து வந்திருக்காங்கல்ல எவுக? அவங்கதான் உன் மகன் பட்டணத்துல படுக்கையிலே படுத்திருப்பாங்க நீ நார்கட்டில் தானே வச்சிருக்க உடம்பெல்லாம் உருட்டும்ல அதான் பதமா எதமா பட்டு போல பாய் நெஞ்சு கொண்டு வந்திருக்கேன் பாயின்னு சொல்ற? துணி மாதிரி தெரியுது. அழுக்கப்படக்கூடாதுன்னு நான் தான் தாவணியில சுத்தி கொண்டு வந்தேன் அது கிடக்கட்டும் அத்தகாரி அடுப்புல என்ன வச்சிருக்க நான் கருவாட்டு குழம்பு கொண்டு வந்திருக்கேன் ரெண்டையும் கலக்கி ஒரு வெட்டு வெட்டி பாய் விரிச்சு படுத்தா பாய் விரிக்கிறது இருக்கட்டும். நான் கோழி குழம்பு வச்சிருக்கேன். கொண்டு போய் உன் தாத்தனுக்கு கொடுத்துட்டு ஒரே நிமிஷத்துல வந்துடுறேன் கொடுத்துட்டு நீ அங்கேயே படுத்துக்க. எங்க உன் வீட்டுல தான். எதுக்கு இத்தனை நாளா நான் இங்கதானே படுத்திருந்தேன் பொண்ணு தாயி இத்தனை நாள் வேற இனிமே வேற. பழகுறவங்க மனசு சுத்தமா இருந்தாலும் பாக்குறவங்க மனசு சுத்தமா இருக்காதும்மா. முத்தம்தான் கண்டுபிடிக்கும். என்ன சொல்ற நீ என் மகன் ஊர்ல இருந்து வந்துட்டான்ல இனிமே நீ அடிக்கடி இங்க வந்துட்டு போறது அவ்வளவு நல்லா இருக்கா தாயி? எனக்கு புரிஞ்சு போச்சு. ஊரு கண்ணு சுத்தம் இருந்தாலும் உன் கண்ணு சுத்தம் இல்ல. ஊருக்காரங்க குத்தம் சொல்லாட்டியும் நீதான் குத்த கண்டுபிடிக்கிற. 4 எழுத்து படிக்காட்டியும் உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. சொல்றத புரிஞ்சுக்க ஒண்ணும் மாட்டேங்கிறீங்க. வேணாம். நீ என்ன சொல்றது நான் என்ன கேக்குறது? குத்தமா பேரு குத்தம். வக்கீல் சார் நீங்களே இதுக்கு ஒரு நியாயமான தீர்ப்பு சொல்லுங்க. நான் ஆளாகி குத்த வச்ச நாள்ல இருந்து 3 வருஷம் 5 மாசம் 18 நாளா பகல் பூரா பாய் வித்துட்டு ராத்திரியில உங்க அம்மாவுக்கு துணையா படுத்து கிடந்தேன். திடீர்னு தீ அள்ளி கொட்ட மாதிரி இனிமே இங்க வர வேணாம் உன் வீட்லயே படுத்துக்கன்னு சொல்லிட்டாங்க. அடியே துணி துவைக்கிறதுல இருந்து காலமுக்கிற வரைக்கும் எல்லாம் செஞ்ச என்ன பார்த்து இனிமே இங்க வராதுன்னு பட்டுன்னு சொல்லி போட்டாங்க. அதுக்கு அவங்க என்ன காரணம் சொன்னாங்க தெரியுமா? என் மகன் இங்க வந்திருக்கான் அவனுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு பழி உங்க மேல போட்டாங்க. ஆனா நீங்க உங்க அம்மா மாதிரி இல்ல உங்களை பார்த்தா நல்லவரா தெரியுது சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க பட்டுன்னு பாய் விரிச்சு படுத்துறேன் ஏய் எங்க அம்மா சொல்லிட்டாங்கல்ல அவங்க சொன்னபடி நடந்துக்காமா. பெரிய தாய் சொல்ல தட்ட மாட்டீங்களா? அவ கிடக்குறா நீ வாப்பா. ஐயோ மோசம் போயிட்டேனே. எழுதி உன் மகனை பார்த்து பேசக்கூடாது பழகிடக்கூடாதுன்னு தானே என்ன வீட்டை விட்டு துரத்துற ஒரு பொண்ணு நினைச்சா எப்பேற்பட்ட ஆம்பளையும் கவுத்துருவா உன் மகனை கவுத்து காட்டுறேன் பாட்டி 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 பார்வதி பாட்டி என்ன ஒருத்தரையும் காணும் அடியே பார்வதி பாட்டி நீங்க யாருன்னு நான் கேக்குறேன் நல்லா பாரு மாதம்பட்டி மீனாட்சி நேர்ந்தேன் மாதம் பெட்டி மீனாட்சியா? ஞாபகம் வரலையே. நரிக்கொடி நாகப்ப தேவர் ஞாபகம் இருக்கா? ஆமா எங்க அப்பாவை பெத்தவங்க. நரிக்கொடி நாகப்ப தேவரோட 4வது தங்கச்சி காமாட்சியோட சித்தப்பா பங்க மீனாட்சி நான் ஞாபகம் வரலையே. கல்யாணத்துக்கு முந்தி உன் புருஷனை பார்க்க கம்மங்கரையில காத்திருந்திய அது உங்க அப்பங்கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சதே நான் தானே. அதை விட
முத ராத்திரிக்கு உன்னை உள்ள விட்டு கதவு சாத்தினே, அதாவது ஞாபகம் இருக்கா? ஆளும் பழமும் கையில கொடுத்து விட்டனே, அதாவது ஞாபகம் இருக்கா? பாலும் பழமும் கொடுத்து அனுப்பிச்சது ஞாபகம் இருக்கு. ஆ, ஆ, உள்ள நடந்தது அத்தனையும் ஞாபகத்துல இருக்கு, வெளியில நடந்தது மட்டும் ஞாபகத்துல இல்லாம போச்சு இல்ல? அது சரி பாட்டி, இத்தனை நாளா நீங்க எங்க இருந்தீங்க? இங்க எப்படி வந்தீங்க? அதையும் கேக்குறதாய். கல்யாணமாய் 50 வருஷமா கட்டவன் நல்லாதான் வச்சிருந்தான். முந்தா நான் முழுக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டு போட்டா பாவி மனுஷன். கேட்டுக்கிட்டு நான் சும்மா இருப்பேனா? கிழவன நாடி நரம்பெல்லாம் ஒரு வாரத்துக்கு காய போட்டாதான் ஒழுங்கா வரும்னு சண்டை போட்டுக்கிட்டு வந்துட்டேன். ஆ, எனக்கு பார்வதி இருக்கா, அவன் எனக்கு கஞ்சி ஊத்து வாங்குற தைரியத்துல உன் வீடு தேடி வந்துட்டேன் தாய். என்ன அப்படி பாக்குற? நீ ஒண்ணு எனக்கு சும்மா சோறு போட வேணாம். எழுபத்த பணம் 8000 ரூபாய் இருக்கு, இந்த அப்படி. ஐயோ, சொந்த பந்தம் ஆனதுக்கு அப்புறம் காசு பணம் எல்லாம் எதுக்கு? எத்தனை நாளைக்கு வேணாலும் இங்க இருங்க. உங்க வீட்டுக்காரர் வரும்போது வரட்டும். வந்ததும் என் புள்ளைய வச்சு பேசி உங்களை சந்தோஷமா அனுப்புறேன். ஆத்தே, உனக்கு ஒரு பையன் இருந்தால, சின்ன பிள்ளைல தூக்கி கொஞ்சினது இப்ப எப்படி தள தளன்னு வளர்ந்துருப்பானா? மா, பாட்டி, இதுதான் என் மகன். அதான் தெரியுமே. தெரியுமா? எப்படி? அத தெரியுதேன்னு சொன்னேன். உன் பையனா? யாருமா அது? பேராண்டி பாட்டி ராஜா. பார்வதியே, உன்ன மாதிரியே வசரம், உன்ன மாதிரியே தங்க நிறம், உன்ன மாதிரியே கண்ணம். பார்வதி, உன் பையனுக்கு முத்தம் வச்சுட்டேன். இப்ப என்ன செய்வ? என்ன பாட்டி? உன்ன மாதிரியே நீளமான கை. என்ன ராசா இது? பச்சை பொண்ணு மாதிரி இருக்கு. என்னப்பா இது? அம்மா, ஒண்ணு இல்லம்மா, 2-3 நாளா கைக்கு பழக்கமில்லாத வேலை பார்த்தனா அதான். ஆ, என்ன அப்படி லேசா சொல்லிவிட்ட? பார்வதி, போய் தேங்காய் எண்ணெயில கற்பூரத்தை கழிச்சு கொண்டு வா போ. அம்மா பரவாயில்லம்மா. நீ வா ராசா, வா வா. என்ன வேலை ஒண்ணுல செஞ்ச பாட்டி. இப்படி ஆயிடுச்சு? வா உட்காருப்பா, ஒண்ணுல உட்காரு. பாட்டி. வா ராசா. ராசா, படு படு. பாட்டி, அப்படியே மடியில பாட்டி, படுப்பா. கையில தான் அடிபட்டுருக்கு பாட்டி. அதனால என்ன இப்போ? இந்த கம்பு அதெல்லாம் எதுக்கு இப்போ? அட, இப்படி வைக்கப்பட்ட எப்படி ராசா? நீ சின்ன குழந்தையா இருக்கும்போது உன்னை இந்த மடியில வச்சுதான் 5 சங்கு பால் கொடுப்பேன். நீயும் அழுகாம குடிப்ப. பாட்டி, என்ன சின்ன வயசுல தெரியுமா பாட்டி? என்ன இப்படி கேட்டுப்புட்ட? நீ பிறந்த உடனே நீ ஆனா போட்டான்னு பார்த்து சொன்னதே நான் தானே. போங்க பாட்டி. அட படு ராசா, என்ன இதுக்கே வைக்கப்படுற? இன்னும் எவ்வளவு இருக்கு. கைய நீட்டு. கைக்கே இவ்வளவா? என்ன ராசா? என்ன பாட்டி, வலி தாங்க முடியாம படுத்துட்டானா? ஆஹா, பார்வதி, அந்த காலத்துல நீ சிரிச்சா பாக்குறவெல்லாம் அசந்துருவான் இல்ல? அந்த மாதிரியே உன் பையனும் சிரிக்கிறான். கைக்கு அடிபட்டதுக்கே பாட்டி இப்படி. நீ மருந்து போடு. இன்னைக்கு என்னப்பா வேலை பார்த்த? அம்மா, விறகு உடைக்கிறத விட கல்லு உடைச்சா அதிக பணம் கிடைக்கும்னு சொன்னாங்க. அதாம்மா. ஏதாவது ஒரு பெரிய வேலையா பார்த்த சீக்கிரமா கடனை கொடுத்து தீர்த்துட்டேன்னா அப்புறமா நீ வக்கீல் கோட்டை போட்டுக்குவல்ல? ஆமாமா. வாட் இஸ் திஸ்? ஒரு மீட்டர் காணுமே. ஐயா, வக்கீலையா இருக்காரா? எந்த வக்கீல்? ஏன் இந்த வீட்டுல ஒரு வக்கீல் தானே இருக்காரு? யாரையும் சொன்னது? 2 வக்கீல். நான் குரு வக்கீல், அவன் சிசிய வக்கீல். சொல்ல முடிய மேட்டர் என்கிட்ட சொல்லு. ஐயா, இது என்னோட மான பிரச்சனை. 10 மணி பாய் தோக்கணும், பவானி சமுக்காலம் ஜெயிக்கணும். ஐயா, ஓ, வாய்க்கும் சமகாலத்துக்கும் போராட்டம். திஸ் இஸ் எ மார்க்கெட் ப்ராப்ளம். ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? அதெல்லாம் உனக்கு புரியாது. இப்படி வா, சொல்றேன். மரத்தை தாவ கூடாது, உட்காரு. பரவாயில்லைங்க. நீ தேடி வந்தியே வக்கீல், அந்த ஆளுக்கு நான் தான் ஐடியா கொடுப்பேன். என்ன சொல்றீங்க? அப்ப அந்த ஆள் டூப்பா? வெத்து வேட்டியா? அந்த ஆளுக்கு இங்கிலீஷ் பேப்பரே படிக்க தெரியாது, நான் தான் படிச்சு சொல்லுவேன். எங்க பரம்பரை பத்தி உனக்கு தெரியாது. எங்க தாத்தா இருக்காரு ஹைகோர்ட்டை கலக்கணவர், எங்க அப்பா இருக்காரு சுப்ரீம் கோர்ட்டை கலக்கணவர். என்ன சாராயத்தையா? சீ, சட்டத்தை கலக்கணுமியா? எங்க பரம்பரையே வக்கீல் பரம்பரையா? கடவுளே, நீங்க சேர்ல குள்ளமா உட்கார்ந்து பார்த்துட்டு உங்களை சில்லறை காசு நினைச்சிட்டு இப்பதான் தெரியுது நீங்க ஒரு 100 ரூபாய் தாளுன்னு. போக போக தெரியும் 500 ரூபா நோட்டுன்னு. ஓகே, உன் கேஸ் என்னன்னு சொல்லு. அதாவதுங்க, எந்திரி சொல்லியா? கடவுளே, கேவலம் ஒரு பொண்ணு பொண்ணா? சொல்லு, பொறுப்பா முடிச்சிடுறேன். சந்தையில பாய் விக்கிற பொண்ணு தாங்கிற ஒரு அந்த ஓட்ட போசியா? வாய திறந்தா மூடவே மாட்டாளே. உங்ககிட்ட வேலை காமிச்சிட்டா? சொல்லு, பொழந்துடுறேன். ஐயா, என் பவானி சம்மு காலத்துக்கு போட்டியா கேவலம் 10 மணி பாய வச்சு கவர்ச்சியை காட்டி என் வியாபாரத்தையே கவர்த்திட்டான். அவன் வாழ்நாள் போல எந்த சந்தையில வியாபாரம் பண்ணவே கூடாது. கரெக்ட்.
அதுக்கு ஏதாவது உங்க சட்டத்துல இடம் இருக்கா? இபிகோ 30, இபிகோ 40, 40, 30, 70. 70 தாங்காதியா? அப்போ ஒரு 10 சேர்த்து போட்டு ஈபிக்கோ 80 போட்டு முடிச்சு விடுங்க. சட்டத்தை பத்தி என்கிட்ட பேசுறியா? வாயை திறந்த வாய்தா போட்டு உன் வாழ்நாள முடிச்சு விடுவேன். ஐயா ஐயா, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க, கர்ண காட்டுக்கியா. சட்டத்துல இடம் இல்லைனாலும் சட்டத்தை தாண்டி இடம் இருக்கு. இருக்கா? இப்படி வா. நீட்டு காசை நீட்டு. பாய் பாய் ஏமா வாங்க ஏக்கா வாங்க. சினிமா பாய் எல்லாம் வந்திருக்கு. எம்ஜிஆர் பாய் இருக்கு, சிவாஜி பாய் இருக்கு, ரஜினி பாய் இருக்கு. பாய் 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 சமுக்காலம் ஜமுக்காலம் பவானி சமுக்காலம் சிலுக்கு சமுக்காலம் குஷ்பு சமுக்காலம் டிஸ்கோ சாந்தி சமுக்காலம் மீனா சமுக்காலம் ரோஜா சமுக்காலம். பாய் வாங்கினா மடக்க முடியுமா? இல்ல நானா முடிச்சு பெட்டியில் வச்சு வெளியூர் கொண்டு போக முடியுமா? முடியாது. ஆனா இந்த பவானி சமுக்காலத்துல அப்படி இல்ல. படுத்துக்கிறவங்க போத்திக்கலாம், போத்திக்கிறவங்க படுத்துக்கலாம். ஜமுக்காலம் பாய் உடங்கி அறா. மாரி மகமாயி கல்கத்தா காளி சிங்கப்பூர் சீலி அரேபியா அரளி வந்திருக்கிறது யாரு சொல்லுங்கடி. முண்டக்கனி நீலியா முச்சக்கருப்பன் தம்பியா? யோ நிறுத்தியா என்ன ஆச்சு? ஊர்ல உள்ள பொண்ணுகளுக்கு திடீர்னு பேய் பிடிச்சிருச்சு. எங்க பிடிச்சிருச்சுன்னு கோரம் கடிச்சு கேட்டா இங்க கூட்டிட்டு வந்துருச்சு. ஏண்டி எங்கிரி பிடிச்சிருச்சு சொல்லுங்கடி. கோரப்புள்ள கட்டிட்டு வந்தவளே இந்த கோர பாயில இருந்து புடிச்சுட்டா. பாய் வாங்க வந்தவளே இந்த பாய்க்குள்ள இருந்து புடிச்சுட்டா. ஏண்டி எத்தனை காட்டி வந்தீங்க சொல்லுங்கடி. 3 பேர் வந்தடா. 2 பேருக்கு ஆள் கிடைச்சிருச்சு. ஒரு காட்டரி பைக்கு ஆள் கிடைக்கலடா. இந்த பாய்க்குள்ள தான்டா இருக்கு. பாய்க்குள்ள இருந்து பேய் பிடிச்சிருக்கா? யோ பூசாரி விவரமா கேளியா? எங்கிரி பிடிச்சிருச்சு சரித்திரத்தை சொல்லு. சொல்லல உன்னை இழுப்ப மரத்தை இழுத்து வச்சு ஆணி அடிப்பேன். சொல்லுடி சொல்லு. ஆத்துமேட்ல கோரக்காடு இருக்குலடா. அங்க ஒரு ஆலமரம் இருக்குல்ல. அங்க நாங்க 3 பேரும் தூக்கு போட்டுக்கிட்டேன்டா. அந்த இடத்துக்கு அவ கோரப்புல்லு அறுக்க வந்தாடா. அந்த கோரப்புல்லு வழியா பாய்க்குள்ள போட்டா. பாய் வாங்க வந்த 2 பேரையும் எப்படி எப்படி பாய்க்குள்ள இருந்தா புடிச்சிச்சு? ஐயோ இவகிட்ட பாய் வந்தா பேய் பிடிச்சுக்கோ. இந்தாடி அம்மா உன் பாய் நீயே வச்சுக்கோ. இந்தாடி அம்மா உன் பாய். ஐயோ இவட பாய வாங்கினா பேய் பிடிச்சிடும். யாரும் வாங்காதீங்க, எல்லாரும் ஓடி இருக்க ஓடி இருக்க. பூசாரி சூட்டை பிடிச்சு வாய்க்குள்ள போய் மலை ஏற்றா. நாளைக்கு கெட்ட பஞ்சாயத்துலாம் பாத்துக்கிறேன். ஏய் என்னப்பா நீ பேசினபடி எங்களை கூட்டிட்டு வந்து 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. டேய் இதுக்கு மேல ஆடணும்னா நீ காசு கொடுக்கணும்டா. 5 ரூபாய்க்கு இதுக்கு மேல ஆட முடியாதுடா. 5 ரூபாயா? எல்லாம் செட்டப்பா. உன்னை என்ன பண்றது பாரு. அம்மா வாங்க, ஐயா வாங்க. பேயும் இல்ல ஒண்ணும் இல்ல. எல்லாம் என் வியாபாரத்துல 50 ரூபா. எந்த கேஸ் எடுத்தாலும் 50 ரூபா. 50 ரூபா 50 ரூபா. எந்த கேஸ் எடுத்தாலும் 50 ரூபா. படித்த இளைஞர்கள் கிராமத்தை பக்கம் போகணும், அவங்களுக்காக சேவை செய்யணும்னு மகாத்மா காந்தியே சொல்லியிருக்காரு. அதனாலதான் நான் வக்கீலுக்கு படிச்சுட்டு உங்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கேன். 50 ரூபா 50 ரூபா 50 ரூபா. எந்த கேஸ் எடுத்தாலும் 50 ரூபா. என்னம்மா கேஸா? ஆமா சார். என் புருஷன் குடிச்சிட்டு வந்து ராத்திரி பகல்னு பார்க்காம என்ன போட்டு அடிக்கிறான் ஓ சார். திஸ் இஸ் டைவர்ஸ் கேஸ். அதாவது விவாகரத்து. சட்டப்படி உன் புருஷன் இருந்து உன்னை பிரிச்சு பண்றேன். உன் புருஷன் உன்னை குடிச்சிட்டு அடிக்க என்ன காரணம்? நீ யாராவது விரும்புறியா? ஆமா சார். திஸ் பாயிண்ட். உன் புருஷன் இருந்து பிரிச்சிடுற, நீ விரும்புறோட சேர்த்துற. ஒரு 50 ரூபா 50 ரூபா இல்ல 100 ரூபா கூட தரேன். என் புருஷனுக்கு இருந்து என்ன வேகமா பிரிச்சிருங்க சார். அவ்வளவு அவசரமா? ஓகே கேரியர் சார். ஹேய் லூஸ் பார்வதி, வாட் ப்ராப்ளம்? என் மாமியார் குடும்பம் தாங்க முடியலங்க. என் புருஷன் பக்கத்துலயே போக விட மாட்டேங்கிறா. அவர் கூட அப்படி இப்படின்னு கொஞ்ச நேரம் தனியா இருக்க விட மாட்டேங்கிறா. அப்படி இப்படின்னா சந்தோஷமா இருக்க முடியல, அப்படித்தானே? ஆமாங்க வக்கீல் ஐயா. நீ என்ன சொன்ன? எங்க வீட்டுக்காரரு. சரி, அதை விடு. கடைசியா என்ன சொன்ன? வக்கீல் ஐயா. இன்னொரு தடவை. வக்கீல் ஐயா. இன்னொரு தடவை. வக்கீல் ஐயா. இன்னொரு தடவை. வக்கீல் ஐயா. 40 ரூபா கொடுத்தா போதும். 10 ரூபா உனக்கு தள்ளுபடி. வரதட்சணை கேஸ் போட்டு உன் மாமியார் உள்ள தள்ளிடுறேன். நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கலாம், யாரு கூட இருக்கலாம். பட் நானா கூட இருக்கலாம். நான் பரவாயில்ல. பரதேசி வக்கீலு பொண்ண மாதிரி தனம் முடிச்சு வைக்கிறோம்லாம் பண்ணிக்கிட்டு ஊருக்குள்ள ஒருத்தர் ஏமாத்திக்கிட்டு திரியிறானே. அவனை எந்த கேஸ்ல போடுறது? டேய் யாரா கூட்டத்துல பொடி வச்சு பேசுறது? வெளியே வேணா. இதோ வந்துட்டா. ஏயா கத்துன? அவ்வளவு அவசர கேஸா? உன் பூஞ்ச பத்த பாவமா இருக்கு. உன் கேஸ் நானே இலவசம் நடத்துறேன். ஏய் என்ன பார்த்தா உனக்கு பாவமாவா இருக்கு? பாவமா ஆக்கிட்டடா. என்னையா சொல்ற? பவானி சமுக்காலத்தை விரிச்சு வித்துட்டு இருந்தவன இப்படி போட்டுக்கிற வச்சுக்கிறா. சென்னு மேல முடிவு பண்ணு. வாட் பிரதர்? உன் தாத்தை ஹைகோர்ட்ட கலக்கினா, கோப்பை சுப்ரீம் கோர்ட்ல கலக்கினான்னு சொன்னீங்களா? இப்ப உன்னை இங்க பொறிக்கிற பொறியில இந்த ஊரே கலங்க போகுதுடா. பிரதர் மரியாதையா பேசு. அண்ணே யார் நீ? நான் ஒரப்பனுக்கு பிறந்தீங்களா? மாமா மாமா அழைச்சு சொல்லுவாரா? சித்தப்பா பெரியப்பா ஐயோ ஐயோ தலியா. என்ன
என்ன மறைஞ்சுட்டான்? ஏய்யா, எங்கிட்டயா போனா? இப்படிதான்டா. தோப்பா பேசும் என்ன வியாபாரத்துல கவுத்துனது மாதிரி இப்ப யார் வியாபாரத்தடி கவுத்த போற? நீ எங்க போனாலும் விட மாட்டேன்டி ஆத்தா. பாய்க்காரி, பவானி சமுக்காலத்துடைய பவர் என்னங்கிறத காட்டு. தாத்தா 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 ஏலா மீனாட்சி, பாடி வரியா? ஏலா மீனாட்சி, 7 கடல் தாண்டி 8வது கடல்ல நீ ஒளிஞ்சிருந்தாலும் சரி, கம்ப ஊண்டியாவது வந்து கண்டுபிடிச்சிருவாண்டி இந்த கள்ளிப்பட்டி செல்லப்ப. அட ஏன் கத்துற? கூப்பிடு அந்த காரியா. ஓ, அந்த பாட்டியோட வீட்டுக்காரா? உட்காருங்க. இங்க ஒண்ணு உட்காந்து சம்பந்தம் பேச வரல, சண்டை போட்டு வந்தவள 2ல 1 கேட்க வந்திருக்க. கூப்பிடுமா வட்டி வச்சு வச்சுக்கிட்டா. பாட்டி, உங்க வீட்டுக்காரர் வந்திருக்காரு. என்னது? நமக்கு வீட்டுக்காரரா? இது என்ன புது கதையா இருக்கு? வாலா வா. ஏண்டி 50 வருஷமா ஒரே தட்டுல சாப்பிட்டு ஒரே கட்டுல தூங்கிட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்டதுக்கு கம்ப தூக்கிட்டு வந்துட்டியா? 4 நாளா நாடி நரம்பெல்லாம் அந்து இருக்கு. இப்ப நீயா வர்றையா இல்ல தலைவசரை பிடிச்சு தரதரன்னு எடுத்துட்டு போவா? என்ன முடிய பத்தி எல்லாம் பேசுற? யார் நீ என்ன கூப்பிடுறதுக்கு? பாட்டி ஏதோ கோபப்பட்டாரு, அதுக்காக புருஷனே நீ யாருன்னு கேட்கலாமா? அவ கேப்பாமா, இது மட்டுமா கேப்பா? இன்னும் என்ன வேணாலும் கேப்பா. திடீர்னு நடுராத்திரில ஐஸ் வாழைப்பழம் வாங்கி கொடுக்க கேப்பா. கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தா இல்லையான்னு கேளு பார்வதி. நீ என்ன வாங்கி தந்திருந்தாலும் சரியா, நான் இந்த வீட்டை விட்டு வர மாதிரி இல்ல. நீ என்ன கேள்வி கேட்டு போட்டாயா? நீங்க சொல்லு பார்வதி, அப்படி என்ன பெருசா கேட்டுவிட்ட? எங்க சாதிசன வழக்கப்படி 50 வயசுக்கு மேல ஜாக்கெட்டே போடப்படாது. 15 வருஷமா ரவுக்கிய போடாத திடீர்னு ஒரு நாள் ரவுக்கிய போட்டு முன்னால வந்து நின்னா. ஏண்டி புதுசா இப்படி ரவுக்கியெல்லாம் போடுறியே? நீ கிளவியா குமரியான்னு கேட்டேன். இது தப்பா பார்வதி? இப்பவும் கேட்கிறேன், நீ கிளவியா குமரியான்னு சொல்லி. யார் இந்த கிழமை மானத்தை வாங்குறானே? என்னம்மா இங்க சத்தம்? ராசா வந்துட்டியா? இன்னைக்கு என்ன? ஏண்டி கிளவி, விட்டா 8 ஊரை வித்து புட்டு வாங்கி தின்னு முடியாடி. முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்றேன். யாருமா இவரு? பாட்டியோட வீட்டுக்காரர். அவங்களை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காரு. நல்ல வேலையா வந்தீங்க, உடனே கூட்டிட்டு கிளம்புங்க. என்ன ராசா அப்படி சொல்லிவிட்டா? பாட்டியோட தொல்லை தாங்க முடியல. அம்மா நீங்க சாப்பாடு போடுங்க. வர மாட்டேன், நடம் பிடிப்பாங்க. உடனே இழுத்துட்டு கிளம்புங்க. ஏன் அருமை உனக்கு தெரியுது, இவளுக்கு தெரியலையா? யார் நீ? உன்ன என்னையா சொன்ன? நீ எனக்கு புருஷன், அவனுக்கு பொண்டாட்டியா? இல்ல. என்ன பொண்ணு பாத்தியா? இல்லப்பா. பரிசம் போட்டியா? இல்லத்தா. என்ன தொட்டு தாலி கட்டினியா? இல்லங்கக்கா. முதராத்திரியில உனக்கு பாலும் பழம் கொடுத்தனா? இல்ல தாயி. உன் பக்கத்துல பாய் விரிச்சு படுத்தனா? இல்லடா. பாவி உனக்கு புள்ளையா பெத்து கொடுத்தனா? இல்ல இல்ல இல்ல. அப்புறம் எப்படிடா நீ என்ன புருஷன், அவனுக்கு பொண்டாட்டி? அது பெரிய கதைப்பா. கதையா? ஓய், ஒழுங்கு மரியாதையா நீ யாருன்னு சொல்லல, இந்த கோரப்பாலிய அமுக்கி கொன்னுடுவேன். இந்த பவானி சமுக்காலத்துக்கிட்ட உன் கோரப்பாயோட பாச்சா ஒண்ணு செல்லாது புள்ள. பவானி ஜமுக்காலமா? நீ சென்னை மேல முடியப்ப இல்ல? நானேதான். ஏன் என் பொழப்புல கைய வச்ச? நீ மட்டும் என் பொழப்புல 1 லாரி மண்ணள்ளி போடல? என்னையா சொல்ற? ஆமா, நீ தந்தையில ஆட்டம் ஆடி பாட்டு பாடி என் பொழப்ப கெடுத்து இல்ல? ஏன் இப்படி கத்துற? அப்படித்தான் கத்துவேன், இன்னமும் கத்துவேன், இதுக்கு மேலையும் கத்துவேன். ஊரை கூப்பிடுவோம், வேப்பத்தை கலப்பேன். என்னடி புசு புசுன்னு காத்து விட்டுக்கிட்டு இருக்க? ஐயோ, இப்பதாயா கொஞ்சம் கொஞ்சமா ஒட்டிக்கிட்டு இருக்கேன். சத்தம் போட்டு வெட்டி விட்டுறாதயா, மெதுவா பேசியா. அப்ப நான் சொல்றது கட்டுப்பாடு பார்வதி. சரி, நீ என்ன சொன்னாலும் கட்டுப்படுற. இனிமே நீ எந்த சொந்த பக்கம் வியாபாரம் பண்ண வரப்படாது. பவானி சமுக்காலம் தான் வைக்கணும். இந்த சென்னிமலை முனியப்பனுடைய கூடி உலகம் எங்கும் பறக்கணும். எல்லாரும் பவானி சமுக்காலத்துல தான் படுக்கணும். குடிச்சா கூட அதை எடுத்து போட்டுக்கணும். சும்மா பாசப்புறா. அப்ப ஏன் பொழப்பு? வண்டியேறி பக்கத்து ஊருக்கு போ. சரி, அப்படின்னா எனக்கு ஒரு உதவி சரியா? என்ன பஸ் காசு கேக்குறியா? இந்த வீட்ல இருக்கிற ஆம்பளைக்கும் எனக்கும் என்ன லவ்ஸா? நடத்து நடத்து. இங்க ஆத்தடி ஆத்த. எங்க கேள்வி வேஷம் போட்டாலும் பக்கத்துல நெருங்க விடாம அவங்க அம்மா கறி கூடவே இருக்கா.
நீதான் எப்படியாவது எங்க 2 பேரையும் கொஞ்ச நேரம் கொஞ்சம் விடணும் அவ்வளவுதானே? போதும் போதும் போதும். நாளைக்கு ராத்திரி இந்த சென்னிமலை முனிய பவானி சமுக்காரத்தோட வருவேன். அது ஒரு சமுக்காரத்தை எடுத்து கட்டில வச்சு 2 பேரும் பாடுங்க, அப்புறம் பாருங்க. சமுக்காலம் பவானி சமுக்காலம், என் உடல உயிர் ஒட்டி இருப்பது சமுக்காலம். சமுக்காலம் இந்த பவானி சமுக்காலம், அந்த பாய அடிச்சு குளோஸ் பண்ணிருச்சு சமுக்காலம். நடக்குமா? சும்மா ஏன் இப்படி புலம்புற? நீ கவலையே படாத. நான் சொன்னதை மட்டும் செய், மற்றதை நான் பாத்துக்கிறேன். பார்வதியே, இந்த கிழவன் தொல்லை தாங்க முடியல. நான் உள்ள வந்து படுக்கிறேன்னு சொன்னேனே, கேட்டியா? ஐயோ தாத்தா, பாட்டியை தொந்தரவு பண்ணாம பேசாம படுத்து தூங்குங்க. பாண்டி, அதுங்க சண்டை ஓயாது. நேரமாச்சு, நீ போய் படுத்துக்கோ. அவங்க பிரச்சனை அவங்களே தீர்த்துக்குவாங்க. சரிம்மா. என்ன சண்டைக்கு பிறகு அமைதியா? தாத்தா, பாட்டியை சமாதானப்படுத்தி சீக்கிரம் கூட்டிட்டு போங்க. ரவுக்க பிரச்சனை தீராம இவளை நான் கூட்டி போக மாட்டேன். உட்கார் பேராண்டி. பாட்டுமல்ல, நீயே சொல்லு. எங்க சாதிசன வழக்கப்படி 50 வயசை தாண்டி ஆச்சுன்னா ஜாக்கெட் போடப்படாது. 15 வருஷமா ரவுக்கிய போடாதவ இப்ப எதுக்கு புதுசா ரவுக்க போட்டா? இப்பவும் கேக்குறேன், இப்ப கவலையா குமரியா? ரவுக்கி அவகிட்ட இப்ப நான் அவளை கூட்டி போறேன். என்ன தாத்தா உங்க ரவிக்க பிரச்சனை? பாட்டி, தாத்தா கேக்குற மாதிரி ரவிக்க கட்டி தூக்கி எரிஞ்ச வேண்டியதானே? ஒரு பிரச்சனை தீரும்ல? என்ன ராசா அப்படி சொல்லிவிட்டேன்? ரவிக்கு அவுத்தாதான் பிரச்சனையே. நான் மட்டும் பா. பிரச்சனை தாங்க முடியல தாத்தா. பாட்டியோட ரவுக்கி அவுத்துட்டு கூட்டிட்டு போவீங்களோ அவுக்காம கூட்டிட்டு போவீங்களோ இது எனக்கு தெரியாது. விடியறதுக்குள்ள நீயும் பாட்டி இந்த இடத்துல இருக்கக்கூடாது அம்மா சொல்லிவிட்டேன். ஏய் பாண்டி, நேரமாச்சு, போய் தூங்குடா. அவங்க பிரச்சனை விட்டு தள்ளு. சரிம்மா. தாத்தா, பாட்டி மட்டும் ரவுக்கி அவங்களேன்னு வச்சுக்கோங்க. அதேதான். காஷ்மீர் பிரச்சனை தீர்ந்தாலும் தீர்ந்து இவங்க ரவுக்க பிரச்சனை தீராது போல இருக்க. என்னையா? பாட்டி தாத்தா பாட்டி தாத்தா பாட்டி தாத்தா பாட்டி ராசா, மாயிலையும் ரெடி, பூணூலும் ரெடி. அதெல்லாம் இருக்கட்டும், மந்திரத்தை மனப்பாடம் பண்ணிட்டியா? இதுக்குத்தான் நம்ம மூலகார வேஷம் போட்டுக்கலாம்னு சொன்னேன். நீ போலீஸ்காரங்களுக்கு மூலகார வேஷம் கொடுத்துட்டு நமக்கு ஐயர் வேஷம் கொடுத்து மந்திரங்கந்திரம்னு சொல்ல பண்றியப்பா. என்னையா ஏதோ வேஷம் கீஷன் பேச்சு கேக்குது? அது ஒண்ணு கொடுத்தாயி, பக்கத்து ஊர்ல கூத்து நடக்குது. அந்த கூத்துல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் இருக்குமா, அதை போய் பாக்கலாம்னு சொன்னேன். இவன சொன்னா அந்த வேஷத்தை நானே போட்டுக்கிறேன், அதுக்கான காசை ஏன்ட்ட கொடுத்தேன்னு சொன்னா. இல்லடா, என்னது இதுவா வேஷம் போட்டு ஆட போகுது? என்னப்பா இது அதுன்னுட்டு நான் என்ன எருமடா? பின்ன என்ன, நீ ஆடினா இடுப்பொடிஞ்ச எருமை ஏரியில நடந்த மாதிரி தான் இருக்கும். ஆடுறதுக்கு அதுக்கு ஒரு இடுப்பு வேணும், பாடுறதுக்கு ஒரு தொண்டை வேணும். ஆமா. என்ன கேளியா? கரகாட்டத்துல இருந்து ஒயிலாட்டம் வரைக்கும் 8 ஒரு ஆட்டம் ஆடி 10 ஒரு பாட்டு பாடி அசத்திட மாட்டேன். நேரா போய் வயக்கால நின்னு தனியா ஆடு போ. ரொம்ப செலுத்துக்கிறியா? அட போண்ணா, என்னப்பா எங்கேயோ மாட்டி விட போறேன், எனக்கு பயமா இருக்கு. பேஷ் பேஷ், இப்படியே பேசுவா. ஐயோ யோ யோ யோ, இது என்னையா இதெல்லாம்? எப்ப மொட்டை அடிச்சா? ஏதோ வேஷம் கீசம் சொல்லிட்டு இருந்தேன்னு பார்த்தா நெசமாலுமே மொட்டை அடிச்சிருக்க. இவர் வேற குடுமி வச்சிருக்காரு. என்னையா இதெல்லாம்? சும்மா தோண பேசிட்டு இருக்காத. இது கல்யாண விஷயம், வந்து பேசிக்கலாம். யோ யோ யோ, எலுமுட்டை, என்னையா கல்யாணம் சொல்லிட்டு போறாரு? என்ன சமாச்சாரம்? ஆமா, கல்யாணம் தான். மாப்பிள்ளை ஏமாத்தணும், பொண்ணை காப்பாத்தணும், அதுக்கு தான் இந்த வேஷம். விடு. யோ, யாருக்கியா கல்யாணம்? அதுக்கு ஏன் இப்படி திருட்டு தரமா போறீங்க? ஜமீன்ல சின்னம்மாவுக்கு கல்யாணம். ஐயோ, அதுக்கு ஏன் அவர் போறாரு? கல்யாணமே ராஜபட்டி தான், அதனாலதான் மாறு வேஷத்துல போறோம். ஓட்ட போச்சு, நீ வேற.